நேச்சுரல் கிளே வச்சு பேசிக்காக என்னென்ன மோல்டு தேவை. இது கிளே ஜிப். இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணும் அவசியமான ஒரு. இப்போ வந்து குங்குருவுக்கும் இந்த இந்த பாயிண்ட்டு இது வந்து லாலிபாப் பீட்ஸ். இதுலேயும் குங்குரு பீட்ஸும் செய்யலாம், லாலிபாப் பீட்ஸும் செய்யலாம். இதில் குங்குரு பீட்ஸும் செய்யலாம், லாலிபாப் பீட்ஸும் செய்யலாம். இது ரெண்டையும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. பேசிக்கு இது தான் டெரகோட்டா ஜுவல்லரிக்கு பேசிக். இது தான் நைக்ரோம் ஒயர்ஸ் தேவை. லாலிபாப் பீட்ஸுக்கும் இந்த பாருங்கள், இதுதான் நைக்ரோம் ஒயர்ஸ். இது அவசியம் தேவை. அதாவது ஃபஸ்ட்டு வந்து லாலிபாப் பீட்ஸுக்கு ஒரு விர அகலத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவு லாலிபாப் பீட்ஸ்க்கு போதும். நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். லாலிபாப் ஹுக் பீட்ஸுக்கு குங்குரு பீட்ஸுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். இப்படி நைக்ரோம் ஒயர் எடுத்து இந்த கட்டர் இருக்கு இல்லையா, இதை இப்படி பிடிச்சி இப்படி கர்வாக வளைச்சிக்கணும். வளைச்சிட்டு கரெக்டாக கட்டர் வச்சு கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது மாதிரி நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹுக் பீடுக்கு இந்த யூ டைப்பில் வந்து நைக்ரோம் ஒயரை யூ ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹுக் பீடுக்கு தேவை அவசியம். செய்கிறதுன்னு சொல்கிறேன். அளவு மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். 2 அளவில் வரும். இதில் வந்து ப்ரஷ்ஷை வச்சு இந்த பெரிய டைப்பில் சின்னது இதுலையும் மோல்டுலையும் தேங்காய் எண்ணெய், ஸ்பெசிஃபிக் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பீட்டில் எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடணும். எப்படி எக்ஸஸாக எடுத்ததுன்னு போன வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் இப்போ எனக்கு ஓரளவு அனுபவம் வந்ததுனால எடுத்து ஈஸியாக காமிக்கிறேன். கையில் ஹுக் பீட்ஸு இப்போ செய்கிறது, ஹுக் பீடு செய்கிறேன். நல்லா ஷேப் கொண்டு வந்துடணும், ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபோர்சப்ஸ், அதாவது இடுக்கி, இதை வந்து எடுத்துட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இது அப்படி சென்டராக பார்த்து, அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு லேசாக வச்சுட்டு சென்டராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்த பிறகு கொஞ்சோண்டு வச்சா போதும். ரொம்ப லாங்காக ஓப்பன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாலிபாப் பீட்ஸ் செஞ்சுக்காங்க. பழகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஈஸியாக அமுக்கி எடுக்கிறதுக்கு. நல்லா ஷைனிங்காக தெரியணும்னா கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டு எண்ணெய், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த உருண்டையாக அதில் நல்லா உருட்டணும். லாலிபாப் பீட்ஸு எப்படின்னு காமிக்கிறேன். சென்டர் பிளேஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்குங்க. இப்படி பார்த்துட்டு நீடில் வந்து நம்ம சென்டராக விட்டிருப்போமா அப்படின்னு பார்த்துங்க. இல்லைன்னா இப்படி இது லேசாக வளைவாக தெரியுது. இப்போ வந்து நம்மளுக்கு போதுமான அளவு அமுக்குனா போதும். இவ்வளோ போதும். இந்த லாலிபாப் மாதிரி தெரிகிறதுனால தான் இதுக்கு லாலிபாப் பீட்ஸ்னு பேர். பீட்ஸும் இது குக்கு பீட்ஸ். குக்கு பீட்ஸ் 1, லாலிபாப் பீட்ஸ் செஞ்சுக்கிட்டு. தென் இன்னொரு சைஸில் இருக்கு இல்லையா, சின்ன சைஸ் 2, அதுவும் அதே மாதிரி தான். ப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு இந்த தேங்காய் எண்ணெயை இதில் தடவிக்கணும். இப்போ அளவாக எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து இதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அழகாக வரது பாருங்கள் ஷேப்.
இது நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். நேராக இருக்குது, அதனால் நம்ம லேசாக அமைக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே நம்பர் 2 சைஸில் லாலிபாப் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு லாலிபாப் இப்போ குப்பீடு செஞ்சேன். அடுத்து ஒரு லாலிபாப் செய்யும். நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இந்த நிக்ரோம் ஒயர் கட் பண்ண பீஸ் இது. குத்தி பார்த்துட்டு இது சென்டர் பிளேஸ் ஆகிருக்குன்னா அவ்வளோதான். 2 சைஸ், நம்பர் 2 சைஸில் லாலிபாப். இது நம்பர் 2 சைஸில் ஹுக் பீடு. இது நம்பர் சைஸ் 2. 3 சைஸில் ஒரு ஹுக் பீடும் ஒரு லாலிபாப் பீடும் செஞ்சாச்சு. இது ரெண்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒரு நாள் காயணும். இது சின்னதுங்கிறதுனால 1 டே ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. இன்டோர் வீட்டுக்குள்ளே இந்த ஒரு பென்டென்ட் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஹுக் பீடு. இதெல்லாம் லாலிபாப் பீடு.